டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 8 பெரிய வெங்காயம், அப்புறம் 8 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அண்ட் வெங்காயம் வந்து 1/4 கிலோவுக்கு 1ன்ற ரேஷியோஸில் எடுக்கணும். தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து 8ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. 8ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை போட்டுட்டு அது கூட 3 பட்டை, 1/2 கிலோவுக்கு 1 பட்டை அப்படின்ற ரேஷியோஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து 6 ஏலக்காய், அதுக்கப்புறம் 12 லவங்கம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு. இந்த சோம்பு வந்து என்னோடய கையில் நான் வச்சுருக்கிறது 1/2 kgக்கு எவ்வளோ போட்டால் போதும். இப்போ நான் 1.5 கிலோ எடுத்துக்கிறதுனால நான் 3 டைம்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து 12 கிராம்பு அதுவும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆயில், ஒரு வானலில் நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம 2 பிடி கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இதில் எல்லாமே வந்து ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வரணும். நம்ம குவான்டிட்டியும் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட உப்பு போடுறோம். உப்பு அண்டு மஞ்சத்தூள் 2த்தையும் போடுறோம். உப்பு ஏன் போடுறோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக உப்பை வந்து நான் இப்போவே போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாமே இறங்கிடும். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இது எப்படி ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த எட்ஜஸ்லேருந்து நம்மளுக்கு ஆயில் வந்து தெரியணும், அந்தளவுக்கு பிரியணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து போட்டு நல்லா வந்து சிக்கனை இந்த மசாலா கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட தான் வந்து நம்ம அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து சிக்கன் பீஸ்குள்ளாரையும் போகும். மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து அகெயின் வந்து கிளறி வைக்கணும். இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பெரிய பீஸில் இருக்கிற சதையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.